அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த சிங்க்கில் பாத்திரம் நிறையா இருக்குது. இந்த சிங்க்கில் பொதுவாக சிங்க்குனாவே எதுக்கு? பாத்திரம் விளக்கறதுக்கு தான். அந்த சிங்க்கில் நம்ம நிறையா பாத்திரத்தை போட்டு போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிங்க்கு தாங்காது, உடஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, சிங்க்கு தானே, பாத்திரத்தெல்லாம் ரொப்பி வச்சுருவோம், விளக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இதுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி தான், இதுக்குள்ளே இவ்வளோ பாத்திரத்தை போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ மேபி அவங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க. அப்போ ஓகே, அவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே இதனோட கெப்பாசிட்டி தாங்காது, அதனால் கம்மியாக தான் இதில் பாத்திரம் போட்டு விளக்கணும்னு விளக்குவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கேர் எடுத்துக்கவே மாட்டாங்கங்க. வச்சு ரொப்பி தள்ளிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. அது மாதிரி சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மனசில் இவ்வளோ தான் அவங்களால கவலைகளை சுமக்க முடியும் அப்படின்னு கடவுள் ஆல்ரெடி அவங்களுக்கு நிர்ணயிச்சிருப்பார். ஆனால் ஒரு சில பேர், என்ன நீ எது சொன்னாலும் இப்படி பண்ணுற, என்ன அதை பண்ணுற, இதை பண்ணுற, இதை கூட உன்னால் ஏற்றுக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. அவங்கள ஒருத்தர் ஒன்று சொன்னால் அவங்களால தாங்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகியிருக்கு. அதனால் யார் எது சொன்னாலும் அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ அவங்க கேரக்டர் அதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அதில் விட்டு விலகி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அவங்கள குத்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா 5 விரலும் சரிசமமாக இல்லை. அதனால் 5 விரலும் நமக்கு தேவை. அது மாதிரி ஒவ்வொரு உறவுகளும் நமக்கு தேவை தான். அதில் அவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு சொல்லி குறை சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரம், அவ்வளோதான். இப்போ இதுவே நீங்கள் வெளியில் கிராமத்து சைட்லலாம் வெளியில் பாத்திரம் விளக்கறதுக்கு தனியாக ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸில் நீங்கள் எவ்வளோ பாத்திரம் வேணாலும் போட்டு விளக்கலாம். அங்கே அது வெயிட் உடஞ்சிருமா, தாங்குமா, தாங்காதாங்கிற கொஸ்டின் தேவையே இல்லை. அதே மாதிரி இப்போது ஒரு உறவுகள் யார் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ தான் அடித்தாலும் சரி, எவ்வளோ திட்டினாலும் சரி, அவங்கள குறை சொன்னாலும் சரி, அவங்க அதை ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்க மாட்டாங்க, அலட்டிக்கவே மாட்டாங்க. அவங்க மாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அது நல்லது தான். ஏன்னா கடவுள் அவங்கள அப்படி படைச்சிருக்காருங்க. அதனால் அவங்க போயிட்டே இருக்காங்க. அவங்களால எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுது. சரி போ, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேரால் அதை அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்க முடியாததுன்னா அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரோம். மேபி அவங்க போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மளே ஐயோ, நான் நல்லா சாமி கும்பிட்றேன், நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யறதில்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லது தான் பண்ணுறேன், நல்லது தான் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு கெட்டதே நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன ஜென்மத்தில் நமக்கு என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியாது. அந்த பாவம் தீர்ற வரைக்கும் நம்ம அதனோட விளைவுகளை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நானும் சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரும் யாரையும் போய் அனாவசியமாக நீ ஏன் அப்படி இருக்க, இப்படி இருக்கங்கிறத குறை சொல்லாதீங்க. அவங்க அப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள அனுசரித்து நடந்துக்க நம்ம பழகிக்கணும். அதுதான் உண்மையான உறவுகள், நட்பு, ரிலேஷனு எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகே, பாய், தேங்க்யூ.